முத்தும் மீனாவும் கிளம்பி நம்ம ட்ரெஸ்ஸு படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே ரோகிணியோட அம்மாவை சந்திக்கிறாங்க. இப்போ ரோகிணி மாட்ட போகிறாங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே ட்ரெஸ்ஸையும் நம்ம ரோகிணியோடைய அம்மாவையும் முத்து ஸ்கூல் வாசல் முன்னாடி நின்று சந்திச்சிருந்தாங்க. சந்திச்சோன்னே நீங்கள் இவ்வளோ நாளும் இங்கே தான் இருக்கீங்களா, இதை ஏன் எங்கிட்ட சொல்லலை, நான் எத்தனையோ முறைக்க உங்களை சந்தித்து எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட, இல்லைப்பா, நாங்கள் யாருக்கும் இப்போ தொந்தரப்படுத்துகிற மாதிரி விருப்பம் இல்லை, அதனால தான் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்குன்னு நினச்சோம். நீ இங்கே பார்த்துட்ட, தயவு செய்து எங்களுக்கு கஷ்டம் கொடுக்காத, நாங்கள் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும் விரும்பலை அப்படின்னு நம்ம ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க முத்துட்ட. உடனே முத்து சொல்கிறாங்க, நான் உங்களையும் உங்கள் நம்ம ட்ரெஸ்ஸையும் ரொம்ப பாசம் வச்சுருக்க தானே செய்கிறேன், உங்களுக்கு எது உதவினாலும் நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் எந்த உதவியும் யார்கிட்டையும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸோட அம்மாவும் இங்கே வந்துட்டாங்க. ட்ரெஸ்ஸை நல்லா படிக்க வைக்கணும், அவனை ஒரு ஆளாக்கணும், இதுதான் எங்களுடைய ஆசைகள். எங்கள் ஆசையை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நான் இவனுக்கு என்ன செய்யணுமோ என் பேரனுக்கு அதை நான் செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னவும் முத்து சொல்கிறாங்க, என்னையால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட அடித்தா நீங்கள் எடுக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு. நீங்கள் ஃபோன் நம்பர் வேறு மாற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஆமாப்பா, ஃபோன் நம்பரெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம், இப்போ யார்கிட்டையும் நான் பேசுகிறதுக்கு விரும்பலை. நாங்கள் இப்போ நாங்களே எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை போட்டு எங்கள் கஷ்டம் எங்களோட இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னோன்னே, முத்து கஷ்டம் இருக்கிறதாம செய்யும், இருந்தாலும் யாருக்கு இல்லாத கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டமாக தானே இருக்குது, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனா ரொம்ப வருத்தப்பட்டா, ட்ரெஸ்ஸை பார்க்காம எவ்வளோ நாள் அவன் ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாளேன்னு மீனா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு 3 நாளாக சாப்பிடலை, தூங்கலை, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சரிம்மா, நீ எதுக்கும் மீனாட்ட சொல்லுமா, நாங்கள்லாம் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கல, எங்கள் சூழல் எங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை தான் நாங்கள் செய்வோம், எங்களுக்கு எது பிடிச்சதோ அதே மாதிரி தான் வாழுவோம், உங்களுக்கு எது தோணுதோ அதை செய்யுங்க, எங்களுக்கு யாரும் தொந்தரவும் கொடுக்க நாங்கள் விரும்பலை அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொன்னோன்னே முத்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதாம்மா, இவ்வளோ நாள் நீங்கள் பிரிஞ்சு இருக்கீங்களா, யாருமே இல்லாத காரணத்தில் தானே நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், எனக்கு இந்த குட்டி பையனை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியாதா இவனுக்கு நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் அப்பா இந்த ஸ்கூலில் தான் அக்கௌண்ட்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, வாங்க நான் உள்ளே போய் இந்த ட்ரெஸ்ஸை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம், நான் கிளம்புறேன், நான் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் சரி எங்களை தொந்தரப்படுத்தாதீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம ரோகிணியோட அம்மா சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தாங்க. அப்போ முத்து வீட்டில் போய் மீனாட்ட சொல்கிறாங்க, இப்படி நான் ட்ரெஸ்ஸை சந்தித்தேன், ஸ்கூலில் தான் நம்ம மாமா வேலை பார்க்குறது, எங்கள் அப்பா வேலை பார்க்குற இடத்துல தான் அந்த ட்ரெஸ்ஸும் படிக்கிறான் அப்படின்னு மீனாவுக்கு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே வாங்கலேன், நாளைக்கு நம்ம போய் அவங்கள போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு ரொம்ப தயக்கமாகுது. ஐயோ, ட்ரெஸ்ஸு அங்கே படிக்கிறவங்கள போய் இவங்க 2 பேரும் பார்த்தா இவங்க அம்மா அப்பா யார் அப்படின்னு விசாரிக்கிற அளவுக்கு போயிருமே, இப்போ ட்ரெஸ்ஸுக்கு அப்பா இல்லைங்கிறது தெரியும், அம்மா யாருன்னு பார்த்துட்டாங்கன்னா இப்போ நான் தானே சிக்கிடுவேனை, கையும் களவுமா, இந்த ஸ்கூலை விட்டு ஃபஸ்ட்டு மாற்றணுமே அப்படின்னு ரோகிணி பல திட்டத்தை மனசுக்குள்ளே போட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இருந்தால் திடீர்னு போய் பார்த்துட்டு திடீர்னு இருக்க இடத்தையும் மாற்றிடக்கூடாதுலாங்க அப்படின்னு முத்துட்ட மீனா சொல்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான் மீனா, திடீர்னு அவங்க அங்கே இருக்காங்க ஒழுங்காக, அதையும் நம்ம கெடுத்து அவங்கள எந்த ஊரில் இருக்கிறதையும் நம்ம அப்பப்போ அவங்க ஆட்சிக்கு தெரியாமல் நம்ம போய் ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு முத்து மீனாட்ட சொன்னோன்னே, சரிங்க அதே மாதிரி நம்ம செய்வோங்க, அதாங்க நல்லது, நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.